Hi guys, this is Balamurugan Ramalingam here. நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 24, டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 6, 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,94,232 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 64,000 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 300 மைனஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எதுவும் பண்ணலை. நான் பண்ணுறது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எதுவுமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,63,237. நான் இப்போயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,92,661. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,200 இருக்குது. இது நான் 2021 மார்ச்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் மேலே ஷோ ஆகும் 30th March 2021 அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வேல்யூ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,92,000 கிட்டே இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து. என்னோடய அலோகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்துருங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே சின்ன சின்ன வேல்யூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுறது ரொம்ப ரிஸ்க்கானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $415. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் சேர்த்து $541 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா $125. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் லாங் டைமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன வேல்யூ 1000 இல்லை 500 அப்படின்னு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகம் ரிஸ்க்குன்றது உங்களுக்கு. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணது 36,000. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,500 கிட்டே இருக்குது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 13,379 கிட்டே இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மந்த்லி 1,000 இல்லை உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டைமில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய க்ரோத் மாதிரி கொடுக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணிவிடுவாங்க ஓவரால் அமௌண்ட்டு. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட் இறங்கும்போது அவங்க அமௌண்ட்டு பாதி காலியாகிடும். அப்புறம் அவங்க மார்க்கெட் சைடே வர மாட்டாங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஜாப் போகிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். See you in the next video. Bye.